Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் ஐ வில் ஷோ யூ ஹவ் ஐ கிரியேட் திஸ் லுக். ஆக்சுவலாக ஐம் கெட்டிங் ரெடி டு கோ அவுட். லிட்ரலாக நான் அவசரமாக கிளம்புனேன். ஃபேனில் மட்டும் உட்காந்து கிளம்புனேன். வேர்க்க லைக் ப்ராப்பராக நம்ம வீட்டில் கிளம்புற மாதிரி லைக் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் சேலஞ்சஸோட கிரியேட் பண்ண ஒரு லுக் இது. வெரி ஸ்கின் லைக் வெரி ப்ரெசென்டபிள். இது ஆஃபீஸ்க்கு போட்டு போகலாம், அவுட்டிங் போறீங்கன்னா போட்டு போகலாம். நீட்டாக ப்ரெசென்டபிளாக இருக்கணும். வீட்லேயே இருக்க போகிறேன் அப்படின்னா கூட ஓகே, வீட்லேயே இருக்க போகிறதுக்கு திஸ் மைட் பி அ பிட் டூ மச், பட் ஸ்டில் if you want to feel like yourself or feel the better version of you, தாராளமாக நீங்கள் இந்த மாதிரியான லுக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம் வீட்லேயே இருக்க போகிறீங்க அப்படின்னாலும். எனிவேஸ், இந்த லுக், இந்த ஒரு வெட் ஸ்கின் டியூவி லுக் ஃபார் ஆயிலி ஸ்கின் எப்படி நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸ்கின் ப்ரெப்பில் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், லிப் பாம் டன். நம்ம வந்து ஒரு லூமி க்ளோ போட்டுக்க போகிறோம் ஃப்ரம் ரெனே. அந்த ஒரு க்ளோயி பேஸ்க்காக ஐ வாண்ட் டு ட்ரை தட் கிளாஸ் ஸ்கின் க்ளோயி ஸ்கின் லுக். இன்னைக்கு இது ஒரு பிங்க் க்ளோ கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். ஸோ ஆன் த டாப் ஆஃப் மை சன்ஸ்கிரீன் கோஸ் திஸ் illuminating பேஸ். இது வந்து மாய்ஸ்சரைசராக போட்டுக்கலாம், ப்ரைமராக போட்டுக்கலாம், மல்டி பர்பஸ் ப்ராடக்ட் இது. நீங்கள் லுக் முடிச்சதுக்கு அப்புறம் கூட யூ கேன் ஜஸ்ட் லைட்லி டாப் திஸ் அப் டு கெட் தட் கிளாஸ் க்ளோயி ஸ்கின் லுக். லைக் திஸ் செட்டில் நான் ஏசியில் இல்லாமல் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆல்சோ ஐம் கெட்டிங் ரெடி கொஞ்சம் அவசரமா. ஸோ திஸ் மைட் பி அ வெரி நைஸ் ப்ராக்டிக்கல் மேக்கப் லுக். மேக்கப் என்ன சொல்றது, செய்முறை பேசிக்கலா. நெக்ஸ்ட் அப் கலர் கரெக்டாக ஜஸ்ட் என்னுடைய அண்டர் ஏரியா அண்ட் வாயை சுற்றி இருக்க ஏரியாவில் ரொம்ப கொஞ்சமாக ஓகே. என்னோட இந்த வாயை சுற்றி இருக்க ஏரியாவோட பிக்மெண்டேஷன் எப்பயுமே இருக்கிற ஒன்று. நோ மேட்டர் ஹவு மெனி ப்ராடக்ட்ஸ் ஐ யூஸ். வேற ஏதாவது ஒரு ப்ராப்பர் டெர்மட்டாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்காத வரைக்கும் இட் வில் பி லைக் தேட். ஆல்சோ நான் கொஞ்சம் வெயிட்டும் கம்மி பண்ணோம். வெயிட் லாஸ் ஆன டைமில் கூட என்னுடைய ஸ்கின் வாஸ் லைக் க்ளோயிங் ஃப்ரம் விதின். ஸோ ஐ நீட் டு ப்ரையாரிட்டைஸ் தேட். அடுத்து நான் டூ ஃபேஸ்டோட கன்சீலர் எடுத்து என்னுடைய வாயை சுற்றி கண்ணு கீழே எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணி என்னோட ஒரு புது சிம்பிளி நான் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் பிளெண்ட் பண்ணுறேன். இன்சைட்டில் ரீசெண்டாக ஒரு ஸ்பஞ்ச் வாங்கினேன். அது வந்து சைஸை ஒழுங்காக கவனிக்காமல் வாங்கிட்டேன் போல். பார்த்தா குட்டி ஸ்பஞ்சு, ரொம்ப குட்டி. அந்த அண்டர் ஏரியா செட் பண்ண யூஸ் பண்ணோம்ல அது. ஐ வாஸ் லைக் ஆஹா சூப்பர் அப்படின்னு. ஐ ஹாவ் டு கெட் சம் பியூட்டி ஸ்பஞ்சஸ். என்னுடைய ஃபேவரட் டூல் டு பிளெண்ட் மேக்கப் அந்த பியூட்டி ஸ்பஞ்சஸ் தான். ஆல்சோ ஃபார் த பேஸ் ஐ ப்ரிஃபர் லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஜஸ்ட் மை கன்சீலர். அதுவும் இந்த கன்சீலர் இஸ் மை ஃபேவரட். லைக் லைட் வெயிட்டாக இருக்கும், லாங் லாஸ்டிங் ரிசல்ட் கொடுக்கும், நல்லா இருக்கும். ஐ யூஸ் த ஷேட் செஸ்னட் அண்ட் தென் ஐ யூஸ் நம்பர் 10 மேப்ளினோட இந்த இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் கன்சீலர். இதை இப்படி கண்ணுக்கு கீழே ஈவனாக நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது நிறைய ப்ராடக்ட் இல்லை, கொஞ்சம் ப்ராடக்ட், அதை நான் ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஆல்சோ லிட்டில் பிட் ஆன் மை நோஸ். ஐ திங்க் தட்ஸ் இட். இதுக்கு மேலே எங்கேயும் வேண்டாம். லெட் திஸ் சிட் ஃபார் அ வைல். அதுக்குள்ளே நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிடுறேன். ஐப்ரோஸ்க்கு ஐம் கோயிங் டு கீப் சிம்பிள் அண்ட் குயிக்காக. என்னுடைய மிஸ் கிளேரோட ஐப்ரோ கேக்ல இருந்து இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். எடுத்து ஐம் ஜஸ்ட் ஃபில்லிங் மை ஐப்ரோஸ். ஆல்சோ ஐ தாட் என்னோட எக்ஸ்ட்ராஸ் நான் கொஞ்சம் ட்ரிம் பண்ணோம் அப்படின்ட்டு. லைட்டாக இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கு. ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் சி, பட் வளர்ந்துருக்கு. அதை we will trim it இப்போ. This is how I basically do my eyebrow groomingலாம் லைக் த்ரூ அவுட் த வீக். நான் பார்க்கும்போது ஏதாவது எனக்கு ஆப்வியஸாக முடி வளர்ந்துருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா அதில் இதை ட்ரிம், இல்லைன்னா ஐப்ரோஸ்க்கு கீழே இருக்குன்னா ப்ளக் பண்ணணும்னா பண்ணிப்பேன். அப்புறம் இங்கெல்லாம் கொஞ்சம் முடி வளர்ந்த மாதிரி தெரியுது அப்படின்னா டக்குன்னு ஷேவ் பண்ணிடுவேன். ஸோ ஒரு ப்ராப்பர் ஸ்கெடியூல் டைம் டேபிள்லாம் கிடையாது. எப்போ தேவையோ அப்போ ஐ டூ தேட். இன்னுமே கொஞ்சம் ஃபைனான ஒரு ப்ரஷ் வச்சு ஐம் ஜஸ்ட் டிஃபைனிங் மை ஐப்ரோஸோட ஷேப்பை just like that. We will blend the concealer. இது நமக்கு கொஞ்சம் அந்த கவரேஜை ஜாஸ்தி பண்ணும். ஆல்சோ நான் ஈவனாக அப்ளிகேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு பிளெண்ட் ஆன் த டாப் ஆஃப் திஸ். ஜஸ்ட் அந்த எட்ஜஸை மட்டும் நான் இப்படி ஸ்மூத் பண்ணனாலே எனக்கு நல்ல ஒரு பிளெண்டட் லுக் வந்து கொடுக்க போகுது இது. ஸோ தட்ஸ் வாட் ஐம் டூயிங். ஃபஸ்ட்டு எட்ஜஸ், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் என்ன மீதி இருக்கோ அதை வச்சு அது மேலே போய் ஒரு வாட்டி அதை சீம்லெஸ் ஆக்கிக்கிறேன். ஆல்சோ என் மூக்கு அண்ட் மீதி என்ன ஸ்பஞ்சில் இருக்கோ அது கோஸ் டு தி சென்டர் ஆஃப் த நெத்தி, வாயை சுற்றி இங்கெல்லாம். ஐ டோன்ட் லைக் த ஃபேக்ட் தட் நான் இந்த மாதிரி ஒரு ரூம் டெம்பரேச்சரில் உட்காந்து மேக்கப் பண்ணுறேன் அப்படின்றது. பட் ஐ ஆல்சோ ஆம் கன்வின்ஸ் தட் இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் உட்காந்து நீங்கள் மேக்கப் பண்ணும்போது உங்களுடைய மேக்கப் எல்லா டெம்பரேச்சருக்கும் வந்து சூப்பராக
சர்வைவ் ஆக போகுது. நீங்க வந்து கொஞ்சம் ஏசி போட்டுட்டு, கொஞ்சம் கோல்டரா உட்காந்து மேக்கப் பண்றீங்கன்னா, சூப்பரா இருக்கும். ஓகேவா? ஆனா நம்ம ஊர் கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியும்ல. கொஞ்சம் வெளில போனோனே அப்படியே நான்லாம் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் கேஸ் தான். அப்படியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளில எடுத்து வச்சோனே அப்படியே தண்ணி விட ஆரம்பிச்சுரும். ஸோ என்ன மாரி ஆளுங்களுக்கு இந்த ரொட்டீன் வந்து ஆக்சுவலா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் நீங்க ஏசில உட்காந்து பண்றீங்க. பண்ணல அப்படின்னா. பட் ஆஸ் ஐ செட் ஐ ஜென்யூன்லி ஹேட் டூயிங் ஏசி இல்லாம உட்காந்து மேக்கப். பவுடர் செட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ஹேவ் திஸ் கிச்சன் பேப்பர் டவல். ஸோ பவுடர் செட்டிங்க்கு முன்னாடி உங்களுக்கு உங்க ஃபேஸ்ல வந்துட்டு ஸ்வெட் அண்ட் எக்ஸஸ் ஈரம்லாம் ஏதாவது இருக்குன்னா இது வந்து ரிமூவ் பண்ணிடும். அண்ட் குவிக்கா as soon as you do that you're going to set your face with some loose powder. ஃபேஸா இல்ல ஜஸ்ட் அண்டர் ஏரியாவா இல்ல எங்க நீங்க வந்துட்டு பேஸ் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இட்ஸ் அப் டு யூ. நான் வந்து கே பியூட்டியோட டாஃபி யூஸ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு. டாஃபி இஸ் நாட் அ லைட்டர் ஷேட், என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஷேட். பட் ஃபார் நவ் திஸ் ஷுட் டூ. ஏன்னா சப்போஸ் ஏதாவது பேட்சி ஆயிடுச்சுன்னா அது பிளெண்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஸ்டிக் வித் திஸ் ஷேட். அதுக்கப்புறம் இஃப் நீடட் ஐ வில் ஹைலைட் மை ஃபேஸ் வித் அ லைட்டர் ஷேட் காம்பேக்ட். இஃப் நீடட்லாம் இல்லை, கண்டிப்பா பண்ணுவேன். ஹேவ் திஸ் பச்சை குர்த்தா ஆன் வித் ரெட் துப்பட்டா. ஆனா எனக்கு என்ன ஐ லுக் போறது என்ன லிப் லுக் போறதுன்னு தெரியல. ஐம் சோ யூஸ் டு தட் நியூட்ரலைஸ் வித் ரெட் லிப்ஸ் இது. பட் இன்னைக்கு ஐம் கோயிங் டு யூஸ் இந்த சிம்ப்ளி நாமோட அல்டிமேட் காஜல் இன் ஷேட் ரோஸ் கோல்ட். இது டெஃபினட்டா ஃபார் தி வாட்டர் லைன் ஆஸ் அ காஜல் வேலை செய்ய முடியாது. So I'm working this as my eyeshadow. Let's see how this works. It's a nice shade, very decently pigmented and creamy-ஆ இருக்கு, buttery-ஆ இருக்கு. Let's see இதனுடைய longevity. இன்னைக்கு போட்டு முடிச்சாதான் தெரியும். I'm using this for the first time. So yeah. ஆனா இவங்களோட இந்த black காஜல் சூப்பரா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். I want to give it a try. பார்ப்போம். But for now ரோஸ் கோல்ட் இட் இஸ். தென் ஐ ஹாவ் டு பிரான்ஸ் மை ஃபேஸ். இது பிரான்ஸ் ஸ்லாஷ் கான்டோர் மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா அண்டர்டோன் அப்படிதான் இருக்கும். ஸோ கன்னத்தோட சைட்ஸ்ல கோஸ் திஸ் ஓஎஸ்எஸ் பிரான்சர் ஃப்ரம் மேக்கப் ரெவல்யூஷன். ஆல்சோ டெஃபினெட்லி ஆன் மை ஜா லைன் பிகாஸ் தேவை, இப்போ கண்டிப்பா தேவை. அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும். நெத்தி, லைட்டா மூக்கு, தட்ஸ் தட். இட்ஸ் குட். ஐப்ரோஸ் தான் கொஞ்சம் கண்ணாப்பின்னான்னு கலைஞ்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். I think last I have to work a bit on the eyebrows. அப்புறம் சிம்ப்ளி நம்மோட ரேடியன்ட் பவுடர் மேஜிக் blush. இதுல இருந்து இந்த பிங்க் கலர் நான் வந்து எடுத்து என்னுடைய சீக்ஸ்ல கொஞ்சம் போட்டு போறேன். இன்னைக்கு வந்து சைட்ஸ் ஆஃப் த சீக்ஸ் இட் இஸ். எனக்கு தெரியல, அந்த blush போட்டா அந்த சைட்ல இருக்கக்கூடிய அந்த கலர் வந்து இட் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் டார்க்கன்ஸ் தி அவுட்டர் பெரிமீட்டர். எனக்கு ஐ ஃபீல் லைக் இட். லைட்டர் ஷேட் blush எல்லாம் போட முடியாது. ஸோ ஐம் ஸ்டில் நாட் அ blush கேர்ள். பட் ஒரு க்ரீம் blushes ஆர் அந்த ஸ்கின் டிண்ட் ஃபேஸ்ல இருக்கேன் அப்பப்ப. அதனால தான் ஐ ஆல்வேஸ் லைக் டு பிரிங் மை blush அப்படியே முகம் ஃபுல்லா, அங்க மட்டும் தனியா கலர் இல்லாம இந்த மாதிரி மூக்கு சென்டர் ஆஃப் மை ஃபேஸ் இங்க எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அப்படியே வந்துட்டேன். சீக்ஸ் இதுக்கெல்லாம் இது கொஞ்சம் வெல் பிளெண்டட் லுக் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. மேக்கோட காஜல் ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் ஐ ஹேட் அ பிராண்ட் நியூ ஒன் அண்ட் ஐ வாஸ் லைக் ஐ ஜாலி அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து என்னுடைய வாட்டர் லைன்ல போட்டுக்கிறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் காஜல்ஸ், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த ஒரு குட்டி பென்சில் 900 rupees, பட் இட்ஸ் வர்த் எவ்ரி பெனி. லைக் ஒரு வாட்டி நீங்க போட்டீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ஸ்டே தேர். அப்படியே இது அப்படியே நீங்க அப்பர் வாட்டர் லைன்லயும் வைக்கிறீங்கன்னா தான் உங்களுடைய காஜல் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது த்ரூ அவுட் த டே. ஸோ ஐ எம் டூயிங் தட். ஸ்விஸ் பியூட்டியோட லிக்விட் காஜல் ஐலைனர் எடுத்துப்போம். ரொம்ப தின் அவுட்லைன். ஐ லவ் த லென்த் ஆஃப் திஸ் ஐலைனரோட இந்த மூடி. ஜஸ்ட் டு அந்த ஒரு நல்ல ஒரு வெல் ரவுண்டட் லுக் கொடுக்கறதுக்காக மட்டும்தான், நத்திங் எல்ஸ். அண்ட் என்னுடைய ஐப்ரோஸ் ஆம் டெஃபினெட்லி கோயிங் டு டார்க்கன் அ பிட் பிகாஸ் எனக்கு தேவை. எனக்கு வந்து அந்த கொஞ்சம் டார்க்கா இருக்கிற அந்த ஒரு லுக் வந்து பிடிக்கும் யூஸ்வல் ஐப்ரோஸ்க்கு. ஸோ ஐ எம் டூயிங் தட் ஒன்ஸ் அகேன் வித் த சேம் மிஸ் கிளேரோட ஐப்ரோ கேக். அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு செட் த பேஸ். சார்லட் டில்பரியோட செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து என்ன, எனக்கு வந்து லாஸ்டா மேபி ஐ திங்க் லாஸ்டா போடலாம் அப்படின்ட்டு ஐ எம் கோயிங் டு யூஸ் மேக்கோட ஃபிக்ஸ் பிளஸ். ஓகே, ஏன்னா இந்த சார்லட் டில்பரியோட செட்டிங் ஸ்ப்ரே வந்துட்டு இட் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் பட்ஜெஸ். நம்ம வந்து கொஞ்சம் லேயரிங் மாதிரி ஏதாவது பண்றோம்னா ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பா வச்சுக்கிறதுக்கு இட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ ஆல்ரெடி ஸ்வெட்டிங் அண்ட் இந்த செட்டிங் ஸ்ப்ரே டக்குன்னு நம்ம வந்துட்டு முகத்துல மெல்ட் பண்ணும். ஸோ
I am doing this in the dabbing வேலை. Then I also have this brown mascara from Simply Nam. Not a big fan of brown mascara. Brown kajal, brown eyeliner எதுவுமே எனக்கு வந்து அந்த ப்ராப்பரா பிளாக்கா இருக்கணும். But still, since I have it, I want to use it. மேபி இது அந்த ஒரு நேச்சுரலான டெஃபினிஷன் கொடுக்குமா இருக்கும். சும்மா ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. இன்னைக்கு வர கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கு. மழை கிழ பெஞ்சு இது கொஞ்சம் கலையாம இருக்கணும். ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் வாட்டர் ப்ரூஃப். ஆல்சோ என்னுடைய வாண்ட் வந்து ரொம்ப அப்படியே தின்னா சின்னதா இருக்கு. ஒப்பீனியன் நாட் ஐடியல் ஃபார் மஸ்காரா அப்ளிகேஷன். ஐப்ரோஸ்லாம் ஃபில் பண்றதுனால இட் வில் பி சோ குட். ஸோ திஸ் இஸ் ஹவ் ப்ரௌன் லுக்ஸ். ப்ரௌன் காஜல் அதெல்லாம் வச்சுட்டு பண்ணா மேபி நல்லா இருக்கும். இது வந்து நாட் டுடே. லெட் மீ டேக் மை ஸ்கை ஹை மஸ்காரா இன் காஸ்மிக் பிளாக். அந்த ப்ரௌனை ஃபுல்லா பிளாக்கா மாத்துறதுக்கு மார்ஸோட இந்த பிளஷா நைட் க்ளோ பிளஷ் எடுத்துக்கிறேன். இது ஒரு லிக்விட் பிளஷ். இதை வந்து கை பின்னாடி கொஞ்சமா எடுத்து ப்ரஷ்ல எடுத்து என் கணத்துல கொஞ்சம் அந்த கிளிண்ட் அதிகம் பண்ண போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்சைட்டோட இந்த க்ரீம் ஹைலைட்டர் எடுத்து அது மேலே மறுபடியும் பிளஷால கொஞ்சமா நான் வந்து ப்ரஷ்ஷால கொஞ்சமா நான் வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்றேன். அந்த ஒரு கிளாஸ் ஸ்கின் எஃபெக்டுக்காக. ஓகே, இட்ஸ் கிவிங் மீ தட் வெட் க்ளோ. பட் you know me, I don't like in the wet glow, but I wanted my condom to look like this. Let's see. Yeah, sometimes ஒண்ணுமே பண்ண முடியாது. இதையும் பண்ணணும்னு ஆசையா இருக்கும், அது வேணாலும் இருக்கும். ஓகே, நான் அதே ப்ரஷ் வச்சு காம்பாக்ட் எடுக்கிறேன், விச் இஸ் நாட் அ குட் ஐடியா. ஏன்னா இதில் ஹைலைட்டர்லாம் இருக்கு. பட் ஸ்டில் ஆரம்பிச்சாச்சு, பண்ணிடுவோம். கண்ணு கீழே மட்டும் ஐம் செட்டிங் மை ஃபேஸ் வித் தி காம்பாக்ட். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட அந்த க்ரீம் ஹைலைட்டர் போடலாம், ஜஸ்ட் ஃபார் தட் வெட் லுக். It is not like a proper wet look, but it's a very nice finely milled highlighter. இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடியது லைக் 119 rupees அந்த மாதிரி தான். 150 rupeesக்குள்ள இருக்கும். இதுல வேற இந்த சங்கியா கிளிட்டர்லாம் தெரியுது அப்படின்னாங்க. நோ நோ, எனக்கு தெரியல. ஃபார் 190 rupees லைக் கண்ணாடி நீங்க இங்க வச்சீங்கன்னா தான் தெரியும். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ்ல இட்ஸ் லுக்கிங் ஃபைன் கைஸ். லவ் இட். நான் வந்து ஒரு ஹைலைட்டர் ஆளே கிடையாது, பட் ஐ ரியலி லைக் இட். ஸோ நான் வந்து என்னோட யூகேட்டர் போகிறதுக்கு முன்னாடி ஐ காட் திஸ் ஹுடா பியூட்டி லிப் கான்டோர் ஸ்டெயின். இந்த ஸ்கெட்ச் ஸ்டிக் ஸ்டெயின் இருக்கும்ல, அது இட்ஸ் ரியலி குட். ஓகேவா? ஆனால் இது நீங்கள் தலைகீழாக தான் ஸ்டோர் பண்ணணும். நிமித்தி வச்சிங்கன்னா ஸ்கெட்ச் பென் மாதிரி காஞ்சி போயிடும். அப்ளை பண்ணுறதுமே கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு அப்ளிகேஷன் தான். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அதை டில்டடாக பண்ணிங்கன்னா தான் ஈஸியான ஃப்ளோ இருக்கும். பென் மாதிரி யூ கான் ட்ரா, பட் த ரிசல்ட், ஓ மை காட், இட் ஜஸ்ட் ஸ்டேஸ் தேர். நீங்கள் போட்டிருக்க லிப்ஸ்டிக் ஜஸ்ட் ஒரு சாஃப்டர் டிண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த லவ் சைல்ட் மசாபாவோட நோ ரூல்ஸை கொஞ்சமாக எடுத்து and just softly blending in லிப்ஸ்ல. ரொம்பலாம் கிடையாது, ஜஸ்ட் அந்த ஒரு பேஸ்க்காக. and then on the top of this I'll apply in the Toffee 12 lip gloss from Mars. இது வந்து லைக் throughout the day I'll top. gloss அவ்வளோ லாங் லாஸ்டிங்லாம் கிடையாது, you have to top it. ஸோ இதை வந்து நான் என்னுடைய கையில் அப்படியே வச்சுட்டேன்னா லிப்ஸை ட்ரை ஆக்காமலும் பார்த்துக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ யா, திஸ் இஸ் த ஃபைனல் லுக். பட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன் லாஸ்ட் ஒர்க் வித் யோர் செட்டிங் ஸ்ப்ரே இருக்கு, ஆனால் இல்லை மாதிரியான ஒரு ஒட்டு சிச்சுவேஷன். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் த லுக் அண்ட் ஐ என்ஜாய் வாட்சிங் திஸ் டுட்டோரியல். மண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லை, நான் வந்து போனி போட்டு வச்சிருக்கேன். பட் திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். ஐ ஆம் ஸ்வெட்டிங். ஸோ என் கையில் வந்து என்னுடைய கர்ச்சீஃபா இந்த கிச்சன் பேப்பர் டவல் இருந்துகிட்டே இருக்கும் த்ரூ அவுட் த டே. I'll just simply blot the sweat and oil. இது வந்து என்னுடைய மேக்கப்பை 100% கலைக்காது. அண்ட் ஐம் ஆக்சுவலாக லைக் ப்ராப்பராக சென்னை கிளைமேட் ப்ரூஃப் ஆகியிருக்கு என்னுடைய மேக்கப். ஸோ இந்த லுக் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்களா? இந்த மாதிரியான வெட் ஸ்கின் லைக் மேக்கப் லுக் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னைக்காவது இந்த மாதிரி மேட் லுக் விரும்பியா இருக்கீங்கனாலும் என்னைக்காவது யூ கேன் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத தெரியப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி பெட் லுக் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் இன்னும் பாமாக வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ட்டு யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சதுன்னா டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.